புதுச்சேரியில் அமைச்சர் விரிவாக்கம் இன்று நடைபெற்றது. 3 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்கள் தொகுதியில் வெற்றி பெற்றது. இதனையடுத்து கடந்த 13ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்களாக பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து 18ஆம் தேதி தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பதவியேற்றார். 20ஆம் தேதி அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் சட்டசபையில் தற்காலிக சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன் பின்பு அமைச்சரை விரிவாக்கம் செய்யப்படாமல் கடந்த 3ஆம் தேதி என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்த சிவக்கொழுந்து, ராஜவேலு, பாஜகவை சேர்ந்த ராஜசேகர் ஆகியோரை அமைச்சர்களாக பரிந்துரை செய்து அதற்கான கோப்பினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இந்த கோப்பை உள்துறை அமைச்சகத்திற்கு மூலமாக ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. கடந்த 8ஆம் தேதி ஜனாதிபதி ஒப்புதல் அளித்தார். இதனையடுத்து பாரதி பூங்கா எதிரே உள்ள பழைய ஆளுநர் மாளிகையில் அமைச்சருக்கு பதவியேற்பு விழா இன்று காலை நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து சட்டசபை வந்த அமைச்சர்கள் தங்களது அறையில் பொறுப்பேற்றுக் கொண்டனர். அமைச்சர்கள் ஏற்கனவே பதவியேற்ற 2 அமைச்சர்களும் இதுவரை இலாக்கா ஒதுக்கப்படவில்லை. 5 அமைச்சர்களுக்கும் இன்று அல்லது நாளை இலாக்கா ஒதுக்கப்படும் தெரிகிறது. இது சம்பந்தமாக முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டியளிக்க சபாநாயகர் தேர்தலும் அமைச்சர் இலாக்காவும் விரைவில் நடத்தி முடிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கார். ரவி.